ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். SMS ஈஸி மேத்ஸ் சேனல் வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோல 12th மேத்ஸ் சாப்டர் 10 எக்ஸாம்பிள் 10.30 பார்க்க போறோம். இதுல இந்த क्वेश्चनல என்ன கொடுத்திருக்குன்னா, ஒரு டேங்க்ல 1000 லிட்டர் சால்ட் சொல்யூஷன் இருக்கு. ஒரு டேங்க்ல 1000 லிட்டர் சால்ட் சொல்யூஷன் இருக்கு. அந்த 1000 லிட்டர் சால்ட் சொல்யூஷன்ல 100 கிராம் தொடக்கத்திலே இருக்கு. 100 கிராம் சால்ட் அதுல கலந்துருக்கு இந்த 1000 லிட்டர் தண்ணியில. இப்போ வெளியே இருந்து 10 லிட்டர் சால்ட் சொல்யூஷன், வேற டைப் சால்ட் சொல்யூஷன் வந்து 10 லிட்டர்ஸ் ஒவ்வொரு மினிட்டுக்கும் 10 லிட்டர்ஸ் உள்ள போயிட்டே இருக்கு. உள்ள போகும்போது இதுக்கு சால்ட்டுக்கு அளவெல்லாம் மாறின உடனே திரும்ப இங்க 10 லிட்டர்ஸ் உள்ள வரும். அதே மாதிரி இது கலந்து 10 லிட்டர்ஸ் பர் மினிட் வெளியேயும் போகுது. அப்ப 10 லிட்டர்ஸ் ஆஃப் சால்ட் சொல்யூஷன் உள்ள வரும், 10 லிட்டர்ஸ் ஆஃப் சால்ட் சொல்யூஷன் வெளியே போகும். அப்போ இந்த டேங்க்ல எப்பவுமே 1000 லிட்டர் ஆஃப் சால்ட் சொல்யூஷன் இருந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா Tங்கிற டைம்ல இந்த டேங்க்ல இருக்கக்கூடிய சால்ட்டுக்கு அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்கு. அதாவது ஒரு தொட்டியில 1000 லிட்டர் உப்பு கரைசல் இருக்கு. இந்த உப்பு கரைசல்ல 100 கிராம் உப்பு கலந்துருக்கு. வெளியே இருந்து 10 லிட்டர், ஒரு நிமிடத்துக்கு 10 லிட்டர் சால்ட், வேற டைப் சால்ட் சொல்யூஷன் உப்பு கரைசல் உள்ள போகுது. இது கூட கலந்த உடனே வெளியே அதே மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு 10 லிட்டர் வெளியே போகுது உப்பு கரைசல். அப்போ இதுல இருந்து இது ஒரு டைப் சால்ட் சொல்யூஷன், இதுக்கு கூட கலந்து 10 லிட்டர் வெளியே போகுது. அப்படின்னா ஏதாவது ஒரு டைம் Tங்கிற டைம்ல இந்த தொட்டியில இருக்கக்கூடிய உப்புக்கு அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்கு. இப்போ நான் என்ன வைக்கிறேன்னா, xp the mass of the salt at time t. அப்ப Tங்கிற டைம்ல இந்த டேங்க்ல இருக்கக்கூடிய சால்ட் அளவு எக்ஸ்னு வச்சிருக்கேன். அப்போ T நேரத்தில் தொட்டியில் இருக்கக்கூடிய கரைசலில் உப்பின் அளவு, உப்பின் நிறை எக்ஸ்னு வச்சிருக்கேன். இந்த எக்ஸுக்கு ஃபார்முலா கண்டுபிடி. சால்ட் சொல்யூஷன் உள்ளேயும் வருது வெளியேயும் போகுது. இந்த மாதிரி இந்த क्वेश्चनக்கு ஃபார்முலா என்னன்னா, ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் சால்ட், அதாவது உப்பின் அளவு மாறும் வீதம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சால்ட். அப்போ dx by dt இதான் மாறு வீதம், ஈக்குவல் டு இன்புட் ரேட் ஆஃப் சால்ட் மைனஸ் அவுட்புட் ரேட் ஆஃப் சால்ட். இதான் ஃபார்முலா. உப்பு மாறும் வீதம் ஈக்குவல் டு உள் நுழையும் வீதம், உப்பு உள் நுழையும் வீதம் மைனஸ் வெளியேறும் வீதம். முக்கியமான ஃபார்முலா இது தெரியும். இப்போ dx by dt equal to இன்புட் ரேட் அல்லது உள் நுழையும் வீதம். எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, உள்ள எவ்வளவு போகுதுங்கிற ரேட். ஒரு நிமிஷத்துக்கு 10 லிட்டர் போகுது. ஒரு லிட்டர்ல 5 கிராம் இருக்கு. ஒரு லிட்டர் உள்ள போனா 5 கிராம் சால்ட் உள்ள போகும். 10 லிட்டர் போனா 1 கிராம், ஒரு லிட்டர்ல 5 கிராம் இருக்கு. நமக்கு 10 லிட்டர் போகுது. அப்போ 10 into 5 கிராம் இருக்கும். அப்போ 10 into 5 னா 50 வரும். 50 கிராம் சால்ட் உள்ள போகும். அதாவது 10 லிட்டர் சால்ட் சொல்யூஷன் உள்ள போகுது. இந்த 10 லிட்டர்ல 1 லிட்டர் சொல்யூஷன்ல 5 கிராம் சால்ட் இருக்கு. அப்போ 10 லிட்டர்ல 10 into 5 கிராம் சால்ட் இருக்கும். அப்போ 50 கிராம் சால்ட் இருக்கும். மைனஸ் வெளியேறும் வீதம். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ T நேரம், T டைம், அப்போ T டைம்ல சால்ட் எவ்வளவு, x அளவுன்னு வச்சிருக்கோம். T நேரத்தில் உப்பின் நிறை x. இப்போ T டைம்ல இதுல எவ்வளவு சால்ட் இருக்கு, x கிராம் சால்ட் இருக்கு.
அப்போ 1000 லிட்டர்ல x கிராம் இருக்கு. அப்போ 1 லிட்டர்ல x by 1000 கிராம் இருக்கும். இது சாதாரண சின்ன 6 7 8 கிளாஸ்கள்ல இது இருக்கு. அப்போ அதாவது t டைம்ல இதுக்குள்ள x கிராம் இருக்குன்னு நம்ம வச்சிருக்கோம், நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். அப்போ 1000 லிட்டர் சொல்யூஷன்ல x கிராம் சால்ட் இருக்கு. அப்போ 1 லிட்டர்ல x by 1000 கிராம் இருக்கு. நமக்கு 10 லிட்டர் வெளியே போகுது. அப்போ 10 லிட்டர்ல எவ்வளவு இருக்கும்? 10x by 1000 கிராம் இருக்கும். இது ஒன்று கேன்சல் ஆனா x by 100 கிராம் இருக்கும். அப்போ மைனஸ் x by 100. இதுதான் ஃபார்முலா. இதுல இருந்து 100 எல்சிஎம் எடுத்தா dx by dt equal to 100 into 5000 வரும். by 1 போட்டா 100, இங்க 100 போடணும், அப்ப இங்கேயும் 100 போடணும். மைனஸ் இங்கேயும் 100 இங்கேயும் 100, அதனால இங்க எதுவும் போட வேண்டாம், அப்ப x அப்படியே வரும். அப்ப dx by dt equal to ஒரு மைனஸை வெளியே எடுத்தோம்னா மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5000 கிடைக்கும் பை 100. இதை கரெக்டா ரீரைட் பண்ணா dx by dt equal to minus 1 by 100 into x minus 5000. இப்படி ஃபார்முலா வரும். இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா, இப்போ dA by dt equal to k into a. இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் என்னன்னா a equal to c into e power kt. இப்போ இதுல a க்கு பதில் dA by dt equal to k into a minus ஒரு கான்ஸ்டன்ட், இன்னொரு கான்ஸ்டன்ட் a போட்டோம்னா அப்பவும் அதே தான் ஃபார்முலா. a minus a equal to c e power kt னு போடலாம். இந்த டைப்ல தான் நம்ம ஃபார்முலா இருக்கு, a minus some constant. அப்போ இதுக்கு சொல்யூஷன் வந்து x minus 5000 equal to c e power k into t னு கிடைக்கும். இங்க k இருக்கு, இந்த k வந்து minus 1 by 100. அப்போ minus 1 by 100 t னு கிடைக்கும். அப்போ minus 1 by 100 t னா t by 100 னு போட்டுடலாம். அப்போ இதுதான் இனி c கண்டுபிடிக்கணும். இப்போ தொடக்கத்துல c-ங்கிறது என்ன, a யோட வேல்யூ தொடக்கத்துல a யோட வேல்யூ. அப்போ தொடக்கம்னா டைம் 0வா இருக்கும்போது, அப்போ டைம் 0னா சால்ட்டுக்கு அளவு எவ்வளவு? 100. தொடக்கத்துல 1000 லிட்டர் சொல்யூஷன்ல 100 கிராம் சால்ட் இருந்தது. அப்ப x வந்து 100. அப்ப இந்த ஃபார்முலால யூஸ் பண்ணா 100 minus 5000 equal to c into t க்கு 0 போடணும். அப்ப இங்க 0 போட்டா e power 0 னு கிடைக்கும். e power 0 1 ஆயிடும். அப்போ c க்கு வேல்யூ c equal to minus 4900 னு கிடைக்கும். இப்போ c க்கு வேல்யூ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துரும். அப்போ x minus 5000 equal to c வந்து minus 4900 into e power minus t by 100. இதுல இருந்து x is equal to, இது இங்க வந்தா 5000 minus 4900 e power minus t by 100. இதான் ஃபார்முலா. அப்ப tங்கிற டைம்ல சால்ட்டுக்கு அளவு இவ்வளவு இருக்குங்கிறது ஃபார்முலாவா வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.